அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வார கிரக நிலைகள்: மேசராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில் சூரியன் புதன், சனி, மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எந்தெந்த நட்சத்திரத்துலலாம் சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது. இன்னொரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம் இதெல்லாமே இந்த வாரம் கூடும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க. வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை, டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது. ஆனாலும் கூட வேலையினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேலையிலையும் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நல்லா குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அந்த சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. இது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்குது. அதோட இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் திருப்தி இல்லாமல் இருப்பார். இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை, உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருந்தால் கூட வேலையில் பொதுவாகவே கவனம் செலுத்துங்க. காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரம் உண்டு. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கான அந்தஸ்து கூடும், சமுதாயத்தில் உங்களுக்கான பெயர் புகழ் கூடும். ஆக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு, குறிப்பாக துர்க்கை தரிசனம் பண்ணுங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தெய்வீக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா விவசாயம் சாதகமாக இருக்கும். அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அந்த சர்வீஸை திருப்திகரமாக பாருங்கள். அதுலேயும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம்.
இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், லாட்டரி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓரளவுக்கு முயற்சி பண்ணுங்கள், லாபகரமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, பட் வருமானம் சுமார். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க இப்போ மாறலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான சோர்சஸ் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்க. மிதுன ராசியிலே பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல இருக்கார். அவரும் ராகுவோட இருக்கிறதுனால எதிர்பாராத நீண்ட தெய்வீக தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது வேலையில் கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நீங்கள் ஃபர்தராக மேலே படிக்கிறதுக்காக, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக வேறு ஏதாவது மாநிலத்துக்கு போகணும், அதில் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணணுங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அதுலேயும் குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை. குறிப்பாக நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி, முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு ஏற்படும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. அது அண்டர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. கவனம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரேஸ், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக விட்டதை பிடிக்கணும்னு எதுக்கும் ஆசைப்படாதீங்க. அதுலேயும் பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி கம்பல்சரி வேண்டாம். யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலம். இந்த காலத்தில் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் சுமாராகவே இருக்குது. ஆக வேலையை கவனித்து பாருங்கள். வேலையில் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள், சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. நீங்கள் வேறு கம்பெனி எதுவும் மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்க. ஓரளவுக்கு நற்பலன்கள் அமையும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்கிற போது பரவாயில்லை. கையில் பணம், தனம், பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக யாருடைய பணமாவது உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ரொம்ப நாளாக உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் கிடைக்கும், அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவும் உண்டு. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே சாதகமாக இல்லை. ஆகையினால நிதானமாக செயல்படுங்க. இந்த வாரம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. யாரையும் தேவையில்லாமல் நம்பாதீங்க. நம்புறதுக்கான வாய்ப்புகள் யாரும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. வீடு மாறணும், அதில் தடை இருக்குன்னா பெருசாக கவலைப்படாதீங்க. ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்காகவும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சொந்தமாக இடங்கிட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் சுமார். நல்லா நான் முதலே சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் வேண்டாம். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய உங்கள் சக தொழிலாளர்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், தேவையில்லாத கடன் வேண்டாம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் உங்கள் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கௌரவ குறைவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்திலையும் கவனம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. பட் வருமானங்கள் சுமார். அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம். எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சிவ தரிசனமும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணுங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசியை பார்த்துட்டு இருக்க, அது ஒரு பக்கம் நன்மை. இன்னொரு பக்கம் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய போராட்டங்கள் ஒன்றும் இல்லை. யாருடைய பணமாவது உங்களுக்கு கையில் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். அல்லது நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவீங்க, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அட்வான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, வருமானம் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஆனாலும் கூட உங்களுடைய பணம் அல்லது பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமார். கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமாராகவே இருக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது இந்த வாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் ஏதாவது இருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க.
ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அல்லது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கு. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதனால ஹெல்த் கண்டிஷன்ல கவனம். இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரம் விநாயகருடைய தரிசனம், துர்க்கையுடைய வழிபாடு, இதை நீங்க பிரதானமா பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏதாவது கடன் வாங்குறதா இருக்கு, லோன் வாங்குறதா இருந்தா இந்த வாரம் கேளுங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இல்லை ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. மூத்த சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் சுமாராகவே இருக்கு. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பொருளாதார ரீதியாக இந்த வாரம் வருமானங்கள் இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கு. லேவிஸா நீங்க செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ள வேண்டிய காலம். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அது இல்லாமல் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது. இந்த வாரம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், இது எல்லாமே சுமார் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அதோட நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், குறிப்பாக கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு வாழ்க்கையில் முன்னேற்றம், மாற்றம் அமையும். துளாராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார், செவ்வாய் சாரத்தில். இப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அது அமையும். அது வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பட் அதே சமயத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அந்த சர்வீஸை திருப்திகரமாக பார்க்கணும். உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளை உருவாக்கும். யாருடைய பணமாவது இருந்துக்கிட்டே இருக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், செய்தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாமே சுமார். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமார் தான்.
இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். லவ் சக்ஸஸ் ஆகும். புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எனி ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயும் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் கூடி வரும், லாபத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இந்த வாரம் இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது அவ்வளோ சிறப்பாக இல்லை. வேலையில் ரொம்ப கவனம். எந்த வேலையிலையுமே அந்த வேலையை நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். வெறுப்பு இல்லாமல் உங்களுடைய சர்வீஸை ஃபாலோ பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் 2 பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்க. பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே அமையும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள், இன்னும் ஏற்றம் ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனோட இருக்கார். வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு ஒருத்தவங்க வருவாங்க. இந்த வாரம் அது நடக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, உங்களை நீங்களே வெளிப்படுத்துவீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் துணிஞ்சு சில காரியங்களில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. உங்களோட எஜுகேஷன் நல்லா இருக்கும். அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பீர்கள். மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கி இருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். அதோட சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய நட்பால் உங்களுக்கு பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. புதிய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறைய உண்டு. ஸோ வேலையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம், வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் இதெல்லாமே எதிர்பாராமல் அமையும். வேலைகளுக்காக இடமாற்றங்கள் இருந்து அல்லது எதிர்பாராத பயணங்கள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள், விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் ஏற்றம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு
உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்காரு, தொடர்பு கொண்டு இருக்காரு. அப்படி இருந்தாலே 5ஆம் இடம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்காம இருந்தால் நடக்கும், அல்லது நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள், போராட்டம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வேலை நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எந்த வேலையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா இருக்குது. கடன் எதுவும் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் அமைவார்கள். வழக்குகள் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணம், ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஏற்படும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு செயலாகும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், இது அத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கவனம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதோட எதிர்பாராத நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டு இருக்கு. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. அரசாங்கத்தை நம்பி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுலேயும் உங்களுடைய மூத்த சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு தன வரவு, பொருள் வரவு, இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆக இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதெல்லாம் வணங்கிட்டு வாங்க. அதோட எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளி இருக்கோ அதையெல்லாம் தரிசனம் பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் நார்மலாக இருக்கு. அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. மீடியேட்டர் வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேச்சை குறைங்க. இந்த வாரம் பேச்சினால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் அந்த பேச்சுக்கு மறுத்து பேசாதீங்க அல்லது கவுண்டர் கொடுக்காதீங்க. இதெல்லாமே நீங்கள் இந்த வாரம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அல்லது சிவில் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அம்மாவால் நன்மைகள் உண்டு. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். விட்டதை பிடிக்கணுங்கிற ஆசை வேண்டாம். ட்ரேடிங்குமே ரொம்ப அடக்கி வாசிங்க. ஆனால் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. குறிப்பாக கோல்டு பாண்ட் எதுவும் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. பர்டிகுலராக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. இது இந்த வாரம் ஒரு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது.
வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அமையும். வேலையிலேயே உங்களுக்கு இன்னும் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்கினீங்கன்னா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமாராக தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு, கருடால் வர தரிசனம் பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே 3 கிரகம் சஞ்சரிக்கிறாங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை, இன்னொரு பக்கம் அதைரியம், ரெண்டுமே இருக்குது. ஸோ எந்த ஒரு வேலையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதுங்க. உடனே இப்போவே செய்யுங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வாரம் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் இருக்குது. டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த வாரம் அது கிளியர் ஆயிரும். ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது கையை விட்டு போக வேண்டியது இருந்தால் இந்த வாரம் அது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் எதிர்பாராத ட்ராவல், அதனால் தேவையில்லாத செலவினங்கள் இதெல்லாம் இருக்குது. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு, லாபம் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் பெருசாக இல்லை. உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதோட லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க, ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணுங்கிறவங்க வாங்கலாம். கோல்டு பாண்ட் எதுவும் வாங்கணுங்கிறவங்க அடைக்கி வாசிங்க. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. விலை இல்லைங்கிற சூழ்நிலையில் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் குறைவு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவேன். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. கொஞ்சம் பணத்தை லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம் ஓரளவுக்கு ரைஸ் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் முருகனுடைய தரிசனம், மகாலட்சுமியுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு அமையும். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால, நல்ல நட்சத்திரத்தில் இருக்கலாம், உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் இந்த வாரம் பூர்த்தியாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எதிர்பாராத பயணம், அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக செயலாகாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்கள் விற்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், செய்ய தொழில் வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் லாபகரமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்களே பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிஞ்சு போவார். உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அல்லது பிரிவு பிரச்சனைகள் உண்டு.
இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்லை. ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும், வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, அதெல்லாம் நற்பலன்கள் இல்லை. இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் இருக்கு. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உருவாகும். லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய சர்வீஸை நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய கரியரில் இருக்குது. நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் அமைவார்கள். வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய உண்டு. அதோட உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையும் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஏற்கனவே பேச்சு பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். அதோட நீங்கள் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவ வழிபாடு, குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. ஒரு சில தோல்விகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். நன்றி, வணக்கம்.